இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 236 பார்க்க போறோம். ஓப்பனிங்ல நருட்டோ போற ஷிப்ல காட்டுவாங்க. நருட்டோ வெளியவே உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பான். அப்ப ஒரு பக் நருட்டோட மூக்குக்குள்ள போகும். ஏற்பட்ட சென்சேஷன்ல தும்புவான். என்ன பூச்சின்னு பார்த்துட்டு இது இங்க என்ன பண்ணுது, அட்வென்ச்சர்ஸ் டைப்பா இருப்ப போலே, நீ லேண்ட் ஆஃப் லைட்னிங்க்கு போக தான் வந்தேன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ பூச்சின்ட்டு இதுகிட்ட பேசுறப்ப எனக்கு இது யாரையும் ஞாபகப்படுத்துதே, அது யாருன்னு திங்க் பண்ணுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன் கவுண்ட் ஆன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சீனோவை கட்டுவாங்க. அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து இருப்பாங்க. நடுவில் இருக்க பையன் வாஸ் ஸ்டார்ட் ஆக போதுன்னு பேசிக்கிறாங்க. அது என்ன உண்மையான்னு சொல்லி கேட்பான். அவன் பக்கத்துல இருக்க இன்னொரு பையன், ஆமா எங்க அப்பா பேசிக்கிட்டாரு, நம்ம அக்காட்சிக்கு பொழந்து எடுக்க போறதா சொன்னாருன்பான். சீனோ ஆமா அது உண்மைதான்ட்டு அடுத்து ஷினோபி வேர்ல்டோட ஃபியூச்சரை டிசைட் பண்ற போர் வர போதுன்பா. இதை கேட்ட அந்த பசங்க நீங்களும் பேட்டிலுக்கு போக போறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு பயமா இல்லையான்னு சொல்லி கார்னர்ல இருக்க பையன் கேட்கவும், கட்டத்துல மார்க் இருக்க பையன் உனக்கு என்ன பைத்தியமா, சென்ஸ் எப்படி பயப்படுவாருன்னு சொல்லி கேட்பான். சீனோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கவோ, அப்பனா உண்மையாவே நீங்க பயப்படுறீங்களான்ட்டு இதுக்கான வாய்ப்பே இல்லைங்க மாதிரி 3 பசங்களுமே சேடா ஃபீல் பண்ணுவாங்க. சீனோ ஆனா நான் கான்பிடென்ட்டா இருக்கேன், எப்படி நான் உயிரோட தான் வருவேன்பா. எப்படின்னு அந்த பசங்க கேட்கவும், ஏன்னா நான் நம்புறேன் என்னோட நண்பர்கள் எனக்கு இருக்காங்கன்பா. இதுக்கப்புறமா பாஸ்ட காட்டுவாங்க. சூக்கியாவை டீம்மேட் சேஸ் பண்ணுவாங்க. கீ பஹினாட்டாக்கு சிக்னல் கொடுக்கவும் 2 பேரும் செப்பரேட் ஆகி அட்டாக் வைப்பாங்க. 2 பக்கமா இருந்து 2 பேருமே அவனோட கையை பிளாக் பண்ணிடுவாங்க. கீபா அவனோட கைகளை கட்டுப்படுத்தினா போதும்னு திங்க் பண்ணுவான். 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப சூக்கியா நோட் பண்ணிடுவான். பேக் சைட்ல இருந்து இன்செக்ட் வரத பார்த்துட்டு ஓ அவன் தான் மெயின் ஒன் போல, இவங்க 2 பேர் புரிதான்ட்டு சீனோக்கு முன்னாடி போயிட்டு ஃபைவ் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸ் பண்ணுவான். மொத்த இன்செக்ட்ஸும் காலி. சூக்கியா லாங் ரேஞ்ச் டிஸ்டன்ஸ்ல அட்டாக் வைக்கல ஸ்பெஷலைஸ்டா இருக்க பர்சன்ஸ் கண்டிப்பா க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்ல ரொம்ப வீக்கா தான் இருக்கணும்ட்டு சீனோவோட பக்கத்துல போய் சண்டை போடுவான். சீனோவை டிஃபீட் பண்ணிட்டு கிரவுண்ட்ல ஊற பூச்சிகளை எல்லாம் மிதிச்சுட்டு நீ ரொம்ப வீக்கா இருக்க, ஒரு இன்செக்டிவ்ஸ கிட்ட இருந்து இதான் எதிர்பார்க்க முடியும்ட்டு நக்கல் பண்ணுவான். சீனோலாம் செம கடுப்பாவான். சூக்கியா எஸ்கேப் ஆயிருவான். கீபான் ஹினாட்டா சீனோ என்னாச்சுன்னு பாப்பாங்க. சீனோ அடிப்பட்ட காலுக்கு கட்ட போட்டு சூக்கியா சொல்லியிருப்பான்ல வீக்கா இருக்க, ஒரு இன்செக்டிவ்ஸ கிட்ட இருந்து இதான் எதிர்பார்க்க முடியும்ட்டு நக்கல் பண்ணிருப்பான்ல. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பான். நடந்த விஷயத்த குருநாய் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கீபான் ஹினாட்டா குருநாய் எப்படின்னா அவன் தப்பிச்சானாங்கவன், ஆமா நாங்க மொத்தமா சொதப்பிட்டோம் கீபா. குருநாய் அதை பத்தில கவலைப்படாதீங்க, நீ அவனை சேஸ் பண்ணல ஏகப்பட்ட தகவல் கிடைச்சிருக்குன்ட்டு. அவன் ஹிடன் வாட்டர் ஃபாலோட ஜோனின் ரோக்ஞ்சாவா மரண திருட, அவனுக்கு நீங்க மேட்ச் இல்ல, நானே லேடி ஹொக்காகே கிட்ட அதை ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன்பாங்க. ஹினாட்டா மன்னிப்பு கேப்பா. குருநாய் ஷீனோவை பிளேம் பண்ண வேணான்பாங்க. கீபா எனக்கு தெரியும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஷீனோ வீட்டை விட்டே வெளியே வரலேன்பா. குருநாய் அது ஒரு ப்ராப்ளமான்ட்டு கவனமா கேட்டுக்கங்க, அவன் திரும்ப நார்மலாக இருக்க ஹெல்ப் பண்ணுங்கன்பாங்க. கீபா அவன் தான் எங்க பேச்சு கேட்டதே இல்லையே, இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கூட தெரியலேன்பா. எப்படியோ ஒண்ணு இது ஆர்டர், வில்லேஜோட சவுத் சைட்ல இருக்க ஹாட் ஸ்பிரிங்குக்கு நீங்க போகணும், ஷீனோவையும் கூட்டிட்டு போங்கன்பாங்க. கீபான் ஹினாட்டா மூஞ்சியை பாத்துக்குவாங்க. சீனோவை காட்டுவாங்க. தாய்ஜுட்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு சொல்லி கேட்பான். பார்த்தா கீபா வாய்ஸ் கேட்கும், ஏதாவது கேடான்பா. ஹினாட்டா உன்னோட காயம்ல எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்பா. சீனோ அதை பத்திலாம் கவலை வேணான்ட்டு இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். கீபா பார்க்க வந்ததெல்லாம் தப்பா, நம்மளாம் ஒரே டீம் தானன்பா. சீனோ திரும்ப கூட மாட்டான். கீபா கவலைப்படாதான்ட்டு ஒருத்தங்கிட்ட தோத்தாலாம் பெரிய விஷயமா, நம்மளோட எதிரி ஜோனின் நம்ம ஒன்னா சுனின் கூட ஆகல, இதுவே அவன் நம்மளோட பெட்டருங்கிறது காட்டுது. பார்க்க போனா அவன் மண்டைக்குள்ள உன்னோட ஸ்கில்ஸ் தான் சிறந்தது நினைச்சிட்டு இருப்பியே, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆனவனு. பார்க்க போனா அது அவனுக்கு பெரிய ஷாக் கொடுத்துச்சு போலன்பா. ஹினாட்டா கீபாவை கூப்பிடுவா. கீபா இன்னும் கடுப்பேத்துற மாதிரி, இல்ல வேற ஏதாவது ஒன்னு டிப்ரெஸ் ஆகுதா, நருட்டோக்கு நீ யாருன்னு தெரியாம இருக்கலாமா, என்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களான்பா. சீனோ காண்டாவா, இல்ல சாஸ்கே ரிவைவ் பண்றதுக்கு போன மிஷன்ல உன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போச்சுன்னு டிப்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லி கேட்பான். சீனோல தலையை முட்டிக்குவான். நீ வேற மிஷன்ல இருந்தனாலதான் அப்படி ஆயி போச்சுன்பா. கீபா செம கடுப்பான சீனோ முதல்ல போறையாடான்பா. இல்ல முடியாதுன்ட்டு கீபா வில்லேஜோட சவுத் சைட்ல இருக்க ஹாட் ஸ்பிரிங்க்கு போறோம்பா. சீனோ ஏன்னு கேட்பான். அது உன் காயத்தை சீக்கிரமா ஆத்துன்பா ஹினாட்டா. இல்ல நான் வரலன்றான் சீனோ. கீபா அது எனக்கு நல்லாவே தெரியும்ட்டு, இதை உன்னால மறக்க முடியாது, ஏன்னா இது குருநாய் சென்சேவோட ஆர்டர்ன்பா. ஈவினிங் ஆயிருக்கும். 3 பேருமே கிளம்பி இருப்பாங்க. கீபா சீனோவை பார்த்துட்டு இவன் கூட இருக்கதே கடுப்பாவது, கிளம்புனதுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான்ட்டு கடுப்பாவான். ஹினாட்டா மனசுக்குள்ள உன் கூட இருக்கிறதுமே ரொம்ப டஃபா இருக்குன்னு திங்க் பண்ணுவா. சவுத் சைட்ல இருக்க மொரினோ யூ ஹாட் ஸ்பிரிங் ரீச் ஆயிருப்பாங்க. கீபா வந்துட்டோம், ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்பா. ஹினாட்டா ஆமான்பா. உள்ள போனதுக்கு அப்புறமா கீபா கெட்டப்லாம் மாத்திட்டு வா அக்கமாரு போய் என்ஜாய் பண்ணலான்ட்டு ஸ்கிட்லாம் அடிச்சுட்டு வருவான். டக்குனு முன்னாடி போயிட்டு இருந்தா சீனோ அடிச்சிருவான். நீயும் வரையாடான்னு சொல்லி கேட்பான். சீனோ அதுல ஏதாவது பிரச்சனைக்கான்னு சொல்லி கேட்கவும், இல்ல அப்பெல்லாம் இல்லைன்ட்டு அவன் மட்டும் நேக்கடானா, அவன் உடம்பு சுத்தி பூச்சிகளா இருக்குமோன்ட்டு அருவருப்பா இருக்குன்ட்டு அவன்ற மாதிரி பண்ணும். வாய் பத்திக்குவான் கீபா. சீனோ நீ விளையாடான்ட்டு உள்ள போயிருவான். கீபா மனசுக்குள்ள கண்ணால் பார்ப்பதே மெயின்ட்டு கண்டிப்பா வருவான்டான்ட்டு உள்ள போவான். 3 பேருமே ஹாட் ஸ்பிரிங்ல தான் இருப்பாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்ப சீனோவை காட்டுவாங்க. அப்படியே ரெட் ஆவான். நான் ரொம்ப நேரம் இருந்துட்டேன் போலேன்பா. பார்த்தா நாக் அவுட் ஆன மாதிரி இருப்பான். சில பூச்சிகள் அவன் உடம்புல இருந்து வெளியே வரும். ஹினாட்டா குளிக்காத காட்டுவாங்க. கீபா அண்ட் அக்கமாரா விளாடுற சவுண்ட் கேட்கும். அடுத்த நாள் சீனோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க காட்டுவாங்க. தாய்ஜுட்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். கீபா ஹினாட்டா இங்க வருவாங்க. ஹினாட்டா சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கலாமான்னு சொல்லி கேட்பா. கீபா இங்க என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்கவும் சீனோ ஒன்னும் இல்லைன்பா. கீபா ஏன்டா எங்க முன்னாடி மட்டும்
இப்படி இருக்க மறைக்காத தாய் ஜுட்சு தானே பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லி கேட்பான். என்னட்டா நம்ம வேணா சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கலாமா, அதுக்காக தானே வந்தோம்னு சொல்லி கேட்பா. சீனோ உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்பான். கீபா நாங்க உங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்து ஒன்ன ஸ்ட்ராங் ஆக்க போறோம், அதுதான் ப்ரௌட் காயா இருக்க உனக்கு திரும்ப நார்மல் ஆக்குறதுக்கான ஒரே வழின்பா. சீனோ பார்க்கவும் அதே டைம்ல நாங்களும் உங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறதுங்கிறது ஒரே கலர்ல 2 பாங்கா மாறின்பா. ஹினாட்டா இன்செக்ட் மேனிபுலேஷன் மட்டும் இல்லாம க்ளோஸ் ரேஞ்ச் காம்பேட்லயும் கன்சர்ன்டா இருக்குன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக தானே தாய் ஜுட்சு ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண வந்தேன்னு சொல்லி கேட்டு ஏதோ ஒரு வகையில எதிரிகள் உன் பக்கத்துல வந்து சண்டை போடுற மாதிரி இருந்தா ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி தானே இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்பா. சீனோ ஆமா சரியா சொன்னீங்கவும். ஹினாட்டா தாய் ஜுட்சுவை பிராக்டிஸ் பண்றத பொறுத்த வரைக்கும் கூட பார்ட்னர் இருக்கிறத பெஸ்டா இருக்கும்பா. பார்க்க போனா தாய் ஜுட்சுல நான் ஒன்னும் அவ்வளவு ஸ்கில்டான பர்சன்ல இல்ல, ஆனா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்பா. ஹினாட்டா ஹெல்ப் பண்ண தயாராயிடுவா. ஃபர்ஸ்ட் விஷயமே வேகம் தான்ட்டு நீ ஆப்போனன்ட்க்கு அகைன்ஸ்டா நிறைய மூவ்ஸ் வைக்க முடிஞ்சா அவன் செல்ஃப் ஃபார்மேஷன் பண்ணாம இருக்க பிரிவென்ட் பண்ணும்பா. சீனோ எந்த ஒரு ஆப்ஜெக்ஷனும் இல்லைன்பா. ஹினாட்டா அப்படின்னா ஆரம்பிக்கலாமான்பா. 2 பேரும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிக்குவாங்க. இப்ப நான் ஸ்பீட பிக்கப் பண்ண போறேன்பா. இத பார்த்த கீபா ஹினாட்டா சீரியஸா இருக்கான்பா. சீனோ பயங்கரமா அடி வாங்குவான். இத கீபா நக்கல் பண்ற மாதிரி பாரா சீனோ ஹினாட்டா உன்னை விட பெட்டரா இருக்கான்பா. இத கேட்ட சீனோ அதனாலதான் மனுஷங்களை பார்த்து நான் ஜட்ஜ் பண்றது இல்லைன்பா. கீபாக்கு மனசே இருக்காது, நான் இவனை வச்சு ஃபன் பண்றேன்னு கூட தெரியாம இருக்கானேன்னு கடுப்பாவான். ஹினாட்டா சீனோ கிட்ட நீ அதே திருடன் கூட திரும்ப சண்டை போடுறதா திங்க் பண்ணி பாருன்பா. அட்டாக் வச்சுட்டு நீ வீக்கா இருக்க, ஒரு இன்செக்ட் யூசர் கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்க முடியும்னு நக்கல் பண்ணிருப்பான்ல, அதை திங்க் பண்ணி பாப்பான் சீனோ. ஹினாட்டா வைக்கிற அட்டாக்ஸ்க்கு ஈக்குவலா சண்டை போடுவான் சீனோ. இதை பார்த்த ஹினாட்டா நீ நல்லாவே இதை புரிஞ்சுக்கிட்டேன்பா. இதுக்கப்புறமா ஒரு கைத்தை கட்டுவாங்க. அது கட்டாகவும் பெரிய வுட் சீனோ அட்டாக் பண்ண போவோம். எஸ்கேப் ஆவான். பார்த்தா கீபா தான் இந்த ட்ரைனிங் கொடுப்பான். ஏகப்பட்ட கட்டை கட்டி வச்சிருப்பான். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே போவான். நீ வெறும் ஒரு ஆப்போனன்ட்டா தான் ஃபேஸ் பண்ண போறேன்ல இல்ல, எல்லாத்து மேலயுமே கவனம் வைன்பா. சீனோ எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆவான். கீபா நக்கமாரு பீஸ்ட் மிமிக்ரி நிஞ்சா ஆல் ஃபோர் ஜுட்சு பண்ணுவாங்க. வேற லெவல்ல அட்டாக் பண்ணுவான் கீபா. ஹினாட்டா ஸ்பீட் ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்புறம் விஷுவலைஸ் பண்றதை மட்டும் டெவலப் பண்ணிட்டா போதும்பா. சண்டை போட்டு இந்த கீபா ஸ்டாப் ஆயிட்டு என்னது விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுமான்னு கேட்பான். ஹினாட்டா அது நம்ம ஆப்போனன்ட் என்ன பண்ண போறாங்கிறத பாக்குறதுன்பா. சீனோ எப்படி அவனோட வீக்னஸ் அப்புறம் அவனோட அட்வான்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரின்னு சொல்லி கேட்பான். அதை வச்சு எப்படி எதிர்த்தாக்குதல் பண்ணலாங்கிறதையும் அப்புறம் சண்டை போடுறப்ப அதெல்லாம் மனசே வச்சிருக்க மாதிரின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட ஹினாட்டா அதேதான்பா. கீபா அப்படியா எனக்கும் புரியுது, மற்ற விஷயங்கள் மேல கவனம் இல்லாம நமக்கு முன்னால இருக்க எதிரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். பார்க்க போனா அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல, ஏன்னா எனக்கு பேக்கப்னு ஒரு பிரைன் இருக்கு இல்லையா அக்கமாருன்னு சொல்லி கேட்பான். நாக்க தொங்க போட்டிருக்கோம். திரும்ப மோரினோயு ஹாட் ஸ்பிரிங்க்கு போயிருப்பாங்க. திரும்ப மென்ஸ் பாத்ல இருந்து கீபா அலற சத்தம் கேட்கும். மென் அண்ட் உமனுக்கான பாத்துக்கு நடுவால ஒரே ஒரு பலகை மட்டும் தான் இருக்கும், லைக் ஒரு வால் மாதிரி. அது கிட்டே போயிருவா ஹினாட்டா. அங்க என்ன நடக்குது நான் வேணா பாக்கலாமா, இல்ல என்னால முடியாது, ஆனா அவங்க 2 பேத்துக்கு என்ன இருக்குன்னு நினைச்சாலே கவலையா இருக்குன்பா. அடுத்த நாள் ஆயிருக்கும். திரும்ப ஹினாட்டான் கீபா சீனோவோட ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஈவினிங் ஆயிருக்கும். அடுத்த நாள் திரும்ப ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹினாட்டா சீனோவோட ஃபைட் பண்ணுவா. இத பாக்குற கீபா சீனோ நல்லாவே ஃபோக்கஸ் பண்றான், அவனோட ஸ்கில்ங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். சீனோவோட சண்டை போட்டுருக்க ஹினாட்டா மனசுக்குள்ள இந்த ஒரு ப்ராக்ரஸ் நல்லாவே இருக்குன்ட்டு இதுக்கு முன்னாடி நான் சீனோவோட சண்டை போட்டது இல்ல, ஆனா க்ளோஸ் காம்பேட்ல இவ்வளவு பெட்டரா இருக்கானே, வேற லெவல்ல சண்டை போடுறான், இருந்தாலும் நானும் தோத்தரக்கூடாதுன்னு திங்க் பண்ணுவா. 2 பேரும் சண்டை போட்டு இருக்கப்ப கீபா எந்திரிச்சு அக்கமாரு கிட்ட இப்ப ஃபைனல் டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம்பா. அக்கமாரு ரெட் கலர்ல மாறி கீபா ஓட்டவே மாறிடும். ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவாங்க. ஹினாட்டான் சீனோ செப்பரேட் ஆயிடுவாங்க. சீனோ என்னடா பண்ண பாத்தீன்னு சொல்லி கேட்பான். கீபா அதை நல்லாவே டாச் பண்ணிட்டு அதான் ஃபைனல் டெஸ்ட் குட் ஒர்க்ன்ட்டு. இப்ப இருக்க ஃபாஸ்டஸ்ட் நிஞ்சுட்சுனா அது என்னோட ஃபேங் ஓவர் ஃபேங்ங்கிறது தான் புக்லயே இருக்கு. உன் பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்து அட்டாக் வச்சும் டாச் பண்ணிருக்க, உன்னோட ட்ரைனிங்ங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்பா. இத கேட்ட ஹினாட்டா அப்படின்னா டீம்மேட் திரும்ப ட்ராக்குக்கு வந்துருச்சுன்பா. கீபா ஆமான்பா. சீனோ சைலண்டாவே இருப்பான். இவங்க பண்ற விஷயங்களை எல்லாம் தூரத்துல இருந்து குறநாய் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சீனோ இல்ல இந்த டீம்ல ஒரு பார்ட்டா இருக்கல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லைன்பா. இத கேட்ட ஹினாட்டான் குறநாய் ஃபீல் பண்ணுவாங்க. கீபா மட்டும் கடுப்பாவான். கீபா ஆனா ஏண்டான்னு சொல்லி கேட்பான். சீனோ ஆனா எனக்கு இதுல பார்ட்டா இருக்கக்கான ரைட்ஸ் இல்லைன்பா. டவுட்டே இல்ல நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், இருந்தாலும் உங்களை பாத்துக்குவங்கிற நம்பிக்கையில எனக்கு இல்ல, என்னோட கான்பிடென்ட்டே போயிடுச்சுன்பா. ஹினாட்டா சீனோன்பா. சீனோ மன்னிப்பு கேட்பான். கீபாலாம் கடுப்புல சீனோவோட சட்டை பிடிச்சிட்டு ஏண்டா உன்னை திரும்ப நார்மல் ஆக்குறக்கு ஹினாட்டாவும் நானும் எத்தனை விஷயம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணோம், அதுக்கு இதுதான் நீ செய்யற நன்றி கடாலான்னு சொல்லி கேட்பான். சீனோ நான் ஒரு நன்றி கேட்டவன்பா, இப்படி பண்ணாதடான்ட்டு கீபா அட்டாக் பண்ணவும் சீனோ டாச் பண்ணி பின்னாடி போவான். ஹினாட்டா குறுக்கால வந்துட்டு கீபா நிறுத்துன்பா, இவ்வளவு பரிதாபகரமா இருப்பீங்களா நான் நினைச்சு கூட பாக்கலடான்பா. கீபா அக்கமாரு குறைச்சிட்டு அந்த பக்கம் போறத பார்த்துட்டு ஹினாட்டாவும் பின்னாடி போவா. அங்க இருக்க பிஜிஎன் பார்த்துட்டு இது குறநாய் சென்சேவோட மெசஞ்சர் பிஜிஎன்பா. கீபா அதோட கால்ல கட்டியிருக்க நோட் எடுத்துட்டு ஹினாட்டா கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவான். நம்ம தப்பிக்க விட்ட திருட இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கதா சொல்லியிருக்காங்கன்பா. சரி நான் கிளம்புறேன்பா. கீபா இல்ல தனியா எப்படி குறநாய் சென்சே வர வரைக்கும் எங்கேஜ் ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்பா. நான் ஒன்னும் அவங்க கூட சண்டை போட போகல, டீம் மேட்டோட ஸ்பெஷாலிட்டியே ட்ராக் பண்றதுதான், அட்லீஸ்ட் அவன் மிஸ் ஆகாமனாவது நான் பாத்துக்கிறேன்ட்டு ட்ராக் பண்ண போறதா சொல்லுவான். இந்த தடவை அவனை நான் தப்பிக்க விட போறதா இல்லைன்பா. ஹினாட்டா நானும் வரேன்னு சொல்லவும் சரி வான்ட்டு பார்க்க போனா சீனோ இது உனக்கான குட் பைன்ட்டு கிளம்பிடுவான். ஹினாட்டா சீனோ கிட்ட கீபா வச்ச பஞ்சையை நீ தடுக்கலன்னு சொல்லி கேப்பா. அது வந்துன்னு பேச வரவும் ஹினாட்டா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால எங்களை திரும்ப ப்ரொடெக்ட் பண்ண முடியும், டீம்மேட் உன் கையில சேஃபா தான் இருக்குன்ட்டு ஹினாட்டா கிளம்பிடுவா. கீபாவோட ஜாயின் ஆயிருப்பா. சூய்கா பக்கத்தால தான் இருக்கதா சொல்லுவான். ஹினாட்டா பியாக்குகான் யூஸ் பண்ணி பாப்பா. கண்டுபிடிச்சிட்டுன்பா. கீபா ஹினாட்டா கிட்ட நம்ம அவனை ட்ராக் பண்ணிட்டு தான் பண்ண போறோம்பா. இதை கேட்ட ஹினாட்டா புரிஞ்சதுன்பா. சூய்கா அவங்க வந்துட்டாங்கன்ட்டு ஸ்டாப் ஆயிருவான். கீபா ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவனோட வாசனை அவன் நம்மள நோக்கி தான் வரான். பார்க்க போனா அவன் நம்மள ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு பண்றதுக்கு விடலன்ட்டு ஹினாட்டா கிட்ட பேசிட்டு வரும்போது அவன் வந்துட்டான்பா. சூய்கா ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ணிருப்பான். எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஃபயர் ஸ்டைல் ரெட் ஸ்பைடர் பண்ணுவான். நெருப்பே சலந்தி மாதிரி வரும். எஸ்கேப் ஆறதுக்கு வேற வழியில மேல
மேலதான் ஜம்ப் ஆகணும்பா கீபா. மேல ஜம்ப் ஆகும்போது ஹினாட்டா நோட் பண்ணிருப்பா மேல சாந்தி கூட இருக்காத. 2 பேரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க, மேலே மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா கீபா நம்மள சுத்து போட்டாங்கன்பா. சூய்க்கா நீங்க தான் திரும்ப வந்திருக்கீங்களான்ட்டு உங்களுக்கு போன தடவை பாடத்தை கத்து கொடுத்தனேன்ட்டு ப்ளூ ஜோரோ ஸ்பைடர் பண்ணுவான். எஸ்கேப் ஆயிருப்பாங்க, அப்பெல்லாம் தப்பிச்சிட விட மாட்டான்ட்டு ஃபயர் ஸ்டைல் ஃப்ளேம் ஹரிக்கேன் பண்ணுவான். ஏர்ல இருக்கனால மூவ் ஆக முடியாது, டைரக்ட் ஹிட் ஆகி வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். சூய்க்கா அது மொத்தமா முடிஞ்சுன்பா. புகையெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட இன்செக்ட் ஷீல்டு மாதிரி கவர் ஆயிருக்கும். கீபா ஹினாட்டா சேஃபா இருப்பாங்க. என்ன அது பூச்சிகளான்ட்டு பாப்பான் சூய்க்கா. ஷீனோ வந்திருப்பான் இந்த 3வது ஆளுன்ட்டு. சூய்க்கா ப்ளூ ஜோரோ ஸ்பைடர் பண்ணுவான். கீபா ஹினாட்டாவை கூண்டுல அடைச்ச மாதிரி ட்ராப் பண்ணிருப்பான். இப்படி இருந்தா என்னால மூவ் பண்ண முடியாதுன்னு கீபா. சூய்க்கா போன ஃபைட்லயே ஷீனோ க்ளோஸ் காம்பேட்ல வீக்கா இருந்திருப்பான் இல்லையா, அப்படி இருப்பான்ட்டு வேற லெவல் கான்பிடென்ட்டோட எனக்கு உன்னோட வீக்னஸ் செய்யண்டா பையன்ட்டு உன் கதையை ஃபர்ஸ்ட் காலி பண்றேன்ட்டு அட்டாக் வைக்க போவான். இப்போ கூட ஷீனோ மனசுல நீ வீக்கா இருக்க, ஒரு இன்செக்டிவ்ஸ கிட்ட இருந்து இதை தானே எதிர்பார்க்க முடியும்னு நக்கல் பண்ணிருப்பான்ல, அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு சூய்க்கா வச்சு அட்டாக்க தடுப்பான். சூய்க்கா என்னடா அதுன்ட்டு ஷாக் ஆவான். சூய்க்கா வாடா மோதி பாத்திரலான்பா. வேற லெவல்ல சண்டை போடுவாங்க. சூய்க்கா கடுப்பாவான் எப்படாதுன்ட்டு. ஷீனோ நான் தோத்து போக மாட்டேன், அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி நீ பார்த்த பர்சனே வேறடான்பா. சூய்க்கா க்ளோஸ் காம்பேட் ஒர்க் அவுட் ஆகலான்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ண ஹேண்ட் சைன் பண்ணுவான். ஹேண்ட் சைன் பண்றதுக்கு இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா அட்டாக் வச்சுட்டே இருப்பான் ஷீனோ. அதே சமயத்துல அவனோட இன்செக்ட் க்ளோனை கிரியேட் பண்ணி 2 பக்கமா இருந்து அட்டாக் வைப்பான். சூய்க்காலாம் திணற ஆரம்பிச்சிருவான். என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்தி இருப்ப, எவ்வளவு தைரியம் தான் என்னோட இன்செக்ட்ஸ் இன்சல்ட் பண்ணிருப்பன்ட்டு ஷீனோ வெறித்தனமா சண்டை போடுவான். கீபா வெறித்தனமா சண்டை போடுறான்ட்டு பாப்பான். கடைசியா ஷீனோ இதை வாங்கிக்கடான்ட்டு அயன் டேக்கிள் பண்ணுவான். ஹினாட்டனால ஜென்டில் ஃபிஸ்ட் பண்ண முடியுங்கனால ஸ்பைடர் வெப்ப மொத்தமா கட் பண்ணி விட்டுருவா. சூய்க்காவை ஜென்டில் ஃபிஸ்ட்ல அடிப்பா. நம்ம திறமை காட்டலாமா அக்கமாருன்ட்டு கீபா அக்கமாரு ஃபேங்க ஒரு ஃபேங் பண்ணுவாங்க. சூய்க்கா திருகிட்டு வந்து விழுவான். விழுந்த இடத்துல கிரவுண்டே பள்ளமா இருக்கும். குரணா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. குரணை சென்சே வந்துட்டு பாப்பான் கீபா. நான் செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்ல போல என்பாங்க. கீபா நிச்சயமே இல்லைன்பா. ஹினாட்டா மோஸ்டா ஷீனோவோட ஒர்க் தான்பா. கீபா ஆமா அதே தான்பா. குரணாய் பார்க்க போனா டீம்மேட் ரெக்கவரி ஆயிடுச்சு போலன்பாங்க. கீபா அதே தான்ட்டு ஷீனோ கிட்ட என்னோட வாழ்க்கையும் கூட உன்னை நம்பி உன் கையில ஒப்படைக்கலான்பா. ஹினாட்டா நானும் தான்பா. ஷீனோ அதுக்கான காரணம்னு சொல்ல வரும்போது நீ எதையும் நியாயப்படுத்த வேணான்ட்டு கீபா கை நீட்டுவான். ஹினாட்டாவும் கை வைப்பா. நீங்க சொல்றதுதான் சரின்ட்டு ஷீனோவும் கை வைப்பான். அன்னைக்கு நைட்டு ஹாட் ஸ்பிரிங் போயிருப்பாங்க. குரணாயன் ஹினாட்டாவை காட்டுவாங்க. இந்த ஹாட் ஸ்பிரிங்க்கு வரணும்னு நினைச்சேன், ஃபிகர் அவுட் பண்ண மாதிரி நடந்துருச்சுன்பாங்க. இந்த ஹாட் ஸ்பிரிங்கை ஃபுல்லா யூஸ் பண்ண போறேன்பாங்க. இதை கேட்ட ஹினாட்டா இதோட ஃபீலே நல்லா இருக்குன்பா. நீங்க 3 பேருமே நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்ட்டு ஹினாட்டா கிட்ட ஃபர்ஸ்ட் நீயும் கீபாவை மட்டும் அவனை சேஸ் பண்றப்ப நான் ரொம்பவே பயந்தன்பாங்க. இதை கேட்ட ஹினாட்டா அப்படின்னா மொத்த நேரமும் இந்த ஹோல் டைமும் நீங்க எங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தீங்களான்ட்டு அவன் அந்த ஹாட் ஸ்பிரிங் பக்கத்துல தான் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி கேப்பா. அது முழுக்க முழுக்க கோஇன்சிடென்ஸ் தான்பாங்க. திரும்ப கீபா அலறா சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஷீனோ உடம்பு ஓவர் ஹீட் ஆகும். அவன் உடம்புல இருந்து ஏகப்பட்ட பூச்சி வரும். ரொம்ப அருவருப்பா இருக்கடா முடியலடான்ட்டு கத்துவான் கீபா. இதை நிறுத்திக்கிறியான்ட்டு பிரசன்ட்ல இருக்க ஷீனோ ஒரு நாள் உங்களுக்கும் புரிய வரும். பேட்ல கண்டெல்லாம் பயப்படணுங்கிற அவசியமே இருக்காது, அதுக்கு காரணம் நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதுதான்பா. சரி எங்களுக்கு புரிஞ்சதுன்பாங்க அந்த பசங்க. போட்ல இருக்க நருட்டோவை காட்டுவாங்க. யார் தாண்டா அவன் ஞாபகமே வரமாட்டேங்குதான்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ அங்க திங்க் பண்ணுவோம். ஷீனோக்கு இங்க தும்பல் வரும். சுத்தி முத்தி பார்ப்பான்.